இணைய நட்புகளுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பாதுகாப்பான முறையில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படி முதலீடு போட்டு நம்ம எப்படி லட்சாதிபதி ஆகுது கோடீஸ்வரன் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த செக்டரில் இப்போ வந்துட்டு இப்போ ரெண்டாவது வீடியோ வந்து நான் காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ். இந்த ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்னென்னு பார்த்துருப்போம். பார்க்காதவங்க இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு வந்துருங்க. ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ்ன்றது வந்துட்டு இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் கேபிட்டலைசேஷன், அதாவது அவங்களோட முதலீடுகளை வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, அவங்களோட கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பொறுத்து அந்த அதுலேயே வந்து டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் மட்டும் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு 10 கம்பெனி செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, 5 கம்பெனி செலக்ட் பண்ணிருப்பாங்க, இல்லை ஒரு 20 கம்பெனி 50 கம்பெனி செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ டாட்டாவோட கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கிராஸ் பண்ணிடுச்சு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் மொத்தமாக 10 லட்சம் கோடி கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வந்துட்டு ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது AAA கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஏ தான் ஃபர்ஸ்ட் கிரேடு, A+ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி AA, AAA இந்த மாதிரி இன்னும் கிரேட்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதான் வந்து ப்ளூ சிப் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அக்குமுலேட் பண்ணி மொத்தமாக வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்துட்டு இப்படி வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அதாவது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னாக்க ரிலையன்ஸோட இன்னைக்கு ஷேர் வேல்யூ வந்துட்டு ஒரு ஷேரோட வேல்யூ வந்துட்டு 2500 போயிடுச்சு. அதே மாதிரி டாட்டாவோட ஷேர் வேல்யூ வந்து 3000 to 3500 போயிருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு 5000 இல்ல வருஷத்துக்கு ஒரு 1,00,000 போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வந்துட்டு ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம அதாவது நீங்க ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் போது இது வந்துட்டு ஒரு எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்ற மாதிரி அது ஒரு கீவேர்டு, ஓகேங்களா? இதை வந்துட்டு நீங்க உங்களோட புரோக்கர்ஸ்லயோ அதாவது ஷேர் மார்க்கெட் புரோக்கர்ட்லயோ இல்ல நீங்க பேங்க்லயே போய் சொன்னீங்கன்னாக்க இந்த மாதிரி ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா நீங்க அமௌண்ட் கொடுத்தீங்கன்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க நீங்க ஒரு 5000 கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து டாட்டாவோட ஷேர் வாங்கணும், ரிலையன்ஸோட ஷேர் வாங்கணும், மற்ற கம்பெனிஸோட ஷேர் வாங்கணும், அதாவது இந்துஸ்தான் லிவரோ இல்ல பிரிட்டானியாவோ இந்த மாதிரி பிரிட்டானியா கிட்டத்தட்ட 8000 ஷேர் வேல்யூலாம் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி பெரிய ஷேரோட வேல்யூ வந்துட்டு முழுசா வாங்க முடியாட்டாலுமே வந்துட்டு நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10%, ஒரு 5%, அதாவது ஒரு 8000 ஷேரை வந்துட்டு 8000 வாங்க முடியாதுன்னா ஒரு 800 அதுல இருந்து ஒரு 10% எடுத்துக்க. அதே மாதிரி டாட்டாவோட ஷேர் வந்து 3000 இருக்குது, அது 3000 முழுசா போட பரவாயில்ல, ஒரு 50% 1500 வாங்கிக்க அப்படின்ற மாதிரி கொஞ்சமா பிரிச்சு எடுத்துப்பாங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு என்ன நடக்கும்னாக்க இந்த கம்பெனிஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு லாபத்தோட தான் இருக்கும். நட்டமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. லாபத்துல வந்து வேணும்னா நட்டம் வரலாம். அதாவது அவங்க வந்து ஒரு 1000 கோடி டேர்ன் ஒரு வருஷத்துக்கு வந்து 1000 கோடி 5000 கோடி வரும்னு எதிர்பார்க்கறாங்கனாக்க இந்த அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் நட்டமாகும் போது அடுத்த வருஷம் கம்மியா அவங்களுக்கு ப்ராஃபிட் வருதுனாக்க அது வந்து ஒரு 500 கோடி வரும், இல்ல 250 கோடி இல்ல ஒரு 1000 கோடி தான் அவங்களுக்கு வரும். 5000 கோடி எதிர்பார்க்கறதுல 1000 கோடி வருது, 500 கோடி வருதுன்றதுதான் அவங்களுக்கு நட்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் லாபத்துல நட்டம், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ப்ராஃபிட் தான் இருக்கு. ஸோ அந்த ஷேர் வேல்யூ கொஞ்சம் முன்னப்பன ஆகுமே தவிர இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இறங்கினாலும் வந்துட்டு திருப்பி மேல பூஸ்டப் பண்ணி வந்துடும். ஸோ இன்னும் உங்களுக்கு உங்களோட முதலீடுகள் பாதுகாப்பானதா தான் இருக்கும். அதாவது ப்ளூ சிப் ஃபண்டுனாக்க இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட் கம்பெனிஸை வந்துட்டு அக்குமுலேட் பண்ணி, அதாவது டாப் மோஸ்ட் கேபிட்டலைசேஷன் இருக்கும். அவங்க லட்சக்கணக்கான கோடிகள்ல வந்து அவங்க கம்பெனியோட முதலீடுகளே இருக்கும். ஒருவேளை அவங்க தோத்து போறாங்கன்னா கூட அந்த பணம் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க அக்குமுலேட் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனி வந்துட்டு இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணிடும், வாங்கிடும். இப்ப நம்ம டாட்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஜாக்குவார்ன்ற ஒரு கம்பெனி வந்து லண்டன்ல இருக்குது. அந்த கம்பெனி வந்து திவாலா வச்சு நம்ம டாட்டா வந்து போய் அக்வயர் பண்ணிடுச்சு. ஸோ அந்த அக்வயர் பண்ணதுக்கு பணம் கொடுப்பாங்க, இல்ல அந்த கம்பெனி வச்சு அங்கேயே வந்துட்டு அதே பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸை வந்துட்டு அதாவது இது மாதிரி பெரிய பிராண்ட் போது அந்த ஒரு தொழில் வாய்ப்பையோ அந்த லாபத்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்களா. திடீர்னு அவங்க வந்துட்டு அந்த லாபத்தை ஒருவேளை அவங்களுக்கு வந்துட்டு பயன்படுத்த முடியாம போச்சுனாக்க இன்னொரு கம்பெனி வந்து அதை எடுத்துக்கும். அந்த அளவுக்கு டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு பெரிய கம்பெனிஸ் தான். அதனால உங்களோட முதலீடுகள் வந்து தோத்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அது இல்லாம நீங்க உங்களோட ஃபண்டை வந்து ஒரே இடத்துல வந்துட்டு ஒரு கம்பெனில ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கம்பெனில போட்டு வச்சு அந்த கம்பெனி நட்டமாச்சுனாக்க அப்ப உங்களோட பணம் மொத்தமா நட்டமாயிருக்கும்ல. நீங்க வெயிட் பண்ணணும். இல்லாட்டினாக்க நீங்க ஒரு 1 லட்ச ரூபா போடுறீங்க, அது பார்த்தா 10,000 வந்துருச்சுன்னு நீங்க ஒரு 5 வருஷமோ இல்ல 2 வருஷமோ நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். திருப்பி 1 லட்ச ரூபா வருது. அந்த பாதிப்புகள் இருக்கும். ஆனா இந்த மாதிரி ப்ளூ சிப் ஃபண்ட்ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோ என்ன சொல்லுவாங்கனாக்க இது வந்துட்டு மொத்தமா போடாம அவங்க கம்பெனியை பிரிச்சு தனித்தனியா வச்சு எல்லா கம்பெனியும் கொஞ்சமா போட்டு வச்சிருக்கனால ஏதாவது ஒரு கம்பெனி நட்டம் வாங்கினாலுமே பல கம்பெனிக்கு லாபம் கொடுத்து அதை மேல கொண்டு வந்துடும். இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ப்ளூ சிப் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்
அதாவது இதுல மாற்று கருத்தே கிடையாது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது இந்தியாவோட டாப் 50 கம்பெனி. அந்த அது வந்துட்டு கவர்மெண்ட் தான் வந்துட்டு அந்த கம்பெனிஸ்ல வந்து மாடிஃபை பண்ணணும், நம்ம மாற்ற முடியாது. ஆனா ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ்ன்ற போது நம்ம வந்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து சொல்லிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். எனக்கு டாடா வேணா, ரிலையன்ஸ் வச்சுக்கோங்க, ரிலையன்ஸ் வேணா அதானி குரூப் வச்சுக்கோங்க, அதானி குரூப் வேணா பிரிட்டானியா வச்சுக்கோங்க, இந்துஸ்தான் லீவர் வேணா இதை வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க, இல்லை இது எல்லாத்தையுமே சேர்த்து கூட வச்சுக்கோங்க, இல்லை இது எனக்கு இப்போ இதில் வந்து இத்தனை பர்சன்ட் வச்சுக்கோங்க, இதில் அத்தனை பர்சன்ட் வச்சுக்கோங்க, நம்மளே சொல்ல முடியும். நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் இருப்பாரு, ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாருல, ஃபண்ட் ஆபரேட்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது வந்துட்டு எப்போ போகும் என்ன போகும் கணிச்சு இவ்வளவு தூரம் செய்வாங்க. உங்களுக்காண்டி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டே தெரியாட்டினா கூட ஷேர் மார்க்கெட்டே நல்லா தெரிஞ்சவங்க, இதுக்குன்னு பினான்ஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணவங்க, எம்பிஏ பண்ணவங்க, இதுல பல வருஷமா இன்வெஸ்ட் பண்ணவங்க, பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டவங்க, அவங்களோட அனுபவத்தையும் அவங்களோட அறிவையும் பயன்படுத்தி அவங்க உங்களோட முதலீடுகளை பிரித்து அதை பலப்படுத்திக்கிட்டே வருவாங்க. நீங்க அதன் மூலமா பல பலங்க சம்பாதிக்க முடியும், பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம், பல கோடிகள் சம்பாதிக்கலாம். அதுவும் இது ரெசிஷன் டைம்ன்றனால இது இந்த டைம்ல வந்துட்டு எல்லா கம்பெனிஸோட ஷேர்ஸும் இறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த டைம்ல நீங்க அதாவது நீங்க ஒரு 1 லட்ச ரூபா போட்டு நீங்க ஒரு ஷேரோட வேல்யூ வந்து ஒரு கம்பெனி 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா 10 ஷேர் தான் வாங்க முடியும்னா, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுறதுனால அது வந்து 5,000 ரூபாய்க்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஷேர் வேல்யூ. அப்ப நீங்க 10 ஷேர் வாங்குற இடத்துல நீங்க போட்ட 1 லட்ச ரூபாய்க்கு 20 ஷேர் வாங்கிடலாம். அப்ப திருப்பி அது மேல போகும்போது திருப்பி அதே 10 ரூபாய்க்கு போச்சுனாக்க நீங்க போட்ட 1 லட்ச ரூபாய் 2 லட்சமா மாறிடுங்க. அந்த மாதிரியான சான்ஸ் தான் இது. அதனாலதான் இந்த வீடியோஸை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இதை பயன்படுத்திக்கணும்ன்றக்காண்டி தான். இது பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்க வடநாடுகளில் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை. நம்ம சவுத் தென்னகத்தில் வந்துட்டு தென்னாட்டில் பயன்படுத்துறதே கம்மி தான். இது எப்படி நம்ம இருந்து மறைக்கப்படுதுன்னு தெரியல. ஆனால் இதன் மூலமா லாபகரமாக நம்ம சம்பாதிக்க முடியும். இதுக்கு பாதுகாப்பான வழிமுறைகளும் இந்த மாதிரி வழிமுறைகள் இருக்குது. அதனால இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். பயன்படுத்திக்கிட்டு கோடீஸ்வரன் ஆகணும், லட்சக்கணக்கான ஆகணும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.